ஏதாச்சும் நல்ல நாள் திங்க நாளைக்கு தான் அந்த குட்டுவோட அப்பா ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரவே மாட்டாரு சீக்கிரமா. இத்தனைக்கும் நான் காலையில குட்டுவோட அப்பா போறப்பயே சொல்லியிருந்தேன், குட்டுக்கு இன்னைக்கு கிருஷ்ண வேஷம் போடணும், சீக்கிரமா வாங்கன்னு. இதை நீ சொல்லணுமாப்பா, கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரு தான் நைட்டு 8 மணிக்கு வராரு. எல்லாரும் காலையில செலிப்ரேட் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஈவினிங்கா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்க மட்டும் நைட்டு தான் பண்ணோம். இந்த செலிப்ரேஷனுக்கு மட்டும் இல்ல, எல்லா செலிப்ரேஷனுக்கும் நானும் குட்டுவும் மட்டும் தான் தனியா ரெடி ஆயிட்டு இருக்கோம். கடைசியா நடுராத்திரி வந்து மன்னிப்பு கேட்டு எங்க கூட சேர்ந்துக்குவாரு. முக்கியமா என்னை மாதிரி குட்டி கை குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தெரியும், தனியா பேபிய ரெடி ஆக்கி கிளப்புறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. மத்த செலிப்ரேஷனோ ஃபங்க்ஷனோ இருந்தா கூட பரவாயில்ல, குட்டுக்கு சிம்பிளா பவுடர் அடிச்சு ட்ரெஸ் மட்டும் மாத்தி விட்டுருவேன். ஆனா இந்த கிருஷ்ண ஜெயந்தில குட்டு தானே ஹீரோ, அதனால அவனுக்கு நிறைய மேக்கப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நானா சிங்கிளா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். குட்டுக்குமே மேக்ஸிமம் மேக்கப் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும், இந்த பொட்டு வைக்கிறது பவுடர் அடிக்கிறது. அது இந்த பாசி வலையெல்லாம் போடுறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்தான். ஆனா அந்த பாதம் வைக்கிறப்ப மட்டும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இந்த குட்டு அந்த பாதத்தை வைக்கவே விடலைங்க. ச்சே.